ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, த கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த படத்தோட வந்து அஃபிஷியல் டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீட் ரோலாக நடிக்கிறதே வந்துட்டு நம்ம ரஷ்மிகா மந்தனா. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட்னு இந்த டைட்டில் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தமிழில் வந்துட்டு லவர் படம் இருக்குல்ல, அது அது அதை அதே மாதிரி பேஸ் பண்ணி வேற ஒரு படம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வரப்போகுது, கேர்ள் ஃப்ரெண்ட் அலப்பறிகள் அந்த மாதிரி கான்செப்டில் இந்த படம் இருக்குமா, ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ நம்ம டீசர் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 டீசர் பார்க்க போகிறோம். தெலுங்கு வெர்ஷன் அண்ட் வந்துட்டு தமிழ் வெர்ஷனும் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம தெலுங்கு வெர்ஷன், நம்ம ஒரிஜினல் அஃபிஷியல் வெர்ஷன் பார்த்துருவோம். ஓகே, எஸ், வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. నయనం నయనం కలిసే తరుణం, యతనం పరుగే పెరిగే వేగం, నా కదిలే మనసుని అడిగా సాయం, ఇక మీదట నువ్వే దానికి గమ్యం. తులా సితారా జాబిలి జాతరా, విసిరిన నవ్వులో వెలుగుని చూసా, నవ్వాపితే పగలే చీకటి తెలుసా. నీకని మనసు నిరాశ చేశా, పడ్డానేమో ప్రేమల బహుశా. కన్నులలో వెన్నెలలే కురిసే, మది మోసే కలవాకిట తడిసే, ఎదజారనే మనసూగనే చలి చెంతలో జగమాగనే, ఎదజారనే మనసా. ఇదేదో పికప్ లైన్ అయితే కాదుగా, అస్సలు పడను. తులా సితారా. ஒரு மாதிரி சட்டலாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கவிதை ஒன்று வந்துச்சு, அது தமிழில் எப்படி இருக்குன்னு கேட்டுருவோமா? இப்போ தமிழ் டீசர் பார்த்துருவோம். வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. விழியும் விழியும் தீண்டும் நேரம், மனதில் ஏனோ வேகம் கூடும், மீண்டும் மீண்டும் கூடல் வேண்டும், இல்லை என்றால் ஏங்கும் இதயம். தேடி நின்றே நான் நிலாவை பௌர்ணமீராவிலே, நீ சிதறிய சிரிப்பை அள்ளிக்கொள்வேன், உன் கண்ணீரெல்லாம் துடைத்து விடுவேன், தயங்கும் முன்னை ஏந்திக் கொள்வேன், எல்லை எல்லாம் மீறி விடுவேன். ஏனோ பெண்ணே புரியாதா, இதுதான் காதல் தெரியாதா. ஆரகயோ தூரிகயோ துணையோ, கனவினிலும் மெய் மறந்தால் கனவோ, ரஷ்மிகா இருந்தா எங்கடா என் தலைமை விஜய் தேவ கொண்டா? புரியாததோ புதிரானதோ கருங்கானதோ பெரும்பாசம், புரியாததோ இதுவோ. ఇదేదో పికప్ లైన్ இல்லைல்ல, இதுக்கெல்லாம் விழ மாட்டேன். தேடி நின்றே நீங்க எங்கெங்க பிக்கப்னு சொன்னா உழுவுறாங்க. இப்போ ரஷ்மிகா வந்தனா இன் அண்ட் ஆஸ் த கேர்ள் ஃப்ரெண்ட் டீசர் பார்த்துட்டோம். இந்த படத்தில் வந்துட்டு கண்டிப்பாக டீஸ் பண்ணப்பட்ட கான்செப்ட் என்னென்னா இருக்கும், லவ், எமோஷனல், அதுவாக தான் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த லவ்வர் படம் பார்த்தீங்களா, நம்ம மணிகண்டன் நடித்த லவ்வர் மூவி. ஸோ அதில் எப்படி அந்த ஒரு ஸ்டாரி வைஸ் வேற, பட் அந்த அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த அந்த படத்தோட ஃபுல் கோரே வந்துட்டு லவ், எமோஷன், அதை ரொம்ப பேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன் ஆஃப் த கேர்ள் ஃப்ரெண்ட் பார்வையில் பார்க்குறப்போ அவங்களோட ஸ்டாரி எப்படி இருக்க போகுது, அப்படிதான் இருக்க போகுது. கண்டிப்பாக லவ்வர் கேட்டகரியில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும் நம்புறேன். ஸோ ரஷ்மிகா இருக்காங்க, எங்கே என் தலைவன் விஜய் தேவரகொண்டாடா. ஸோ ரஷ்மிக்காக த பெஸ்ட் பேர் தெலுங்குல கேட்டுக்கிட்டா வந்துட்டு விஜய் தான் நான் சொல்லுவேன், விஜய் தேவரகொண்டா. ஸோ இந்த ஒரு படம் இருக்கும், அந்த படம் பேர் மறந்துட்டேன், அந்த இம்கேன்
காவாலின்னு ஒரு படம் பாட்டு இருக்கும்ல, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அந்த பாட்டு எஸ் கீதா கோவிந்தம்னு நினைக்கிறேன். எஸ் கீதா கோவிந்தம்னு நினைக்கிறேன். அந்த படம் பேரு எக்ஸாக்டா தெரியல, சாரி. யாச்சும் வந்துட்டு கரெக்ஷன் பண்ண கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? கீதா கோவிந்தம்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்துட்டு 2 பேரோட கெமிஸ்ட்ரி எனக்கு அந்த படம் ஃபுல்லாக எனக்கு அதாங்க ரொம்ப பிடிக்கும். 2 பேரோட கெமிஸ்ட்ரி, நம்ம விஜயும் ரஷ்மிகா அவங்க ப்ளே பண்ண கேரக்டரோட அந்த ஒரு டெப்த் இருக்குல்ல, அந்த ஸ்டோரி ரொம்ப ஃபன்னா கொண்டு போவாங்க. எமோஷனலா கடைசியில எமோஷனலா இருக்கும், நடுவில் ரொம்ப ஃபன்னா இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த 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 படமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுவோம். அந்த படத்துலேருந்து தான் இவங்க 2 பேரும் யாரு எப்படி நடிச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், நம்ம ரஷ்மிகா வந்துட்டு விஜய் தேவர்கொண்டா கூட ஃபன்னா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க கூட எந்த ஒரு படமும் வந்துட்டு சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அது சொன்னதுலேருந்து என்னமோ வாய்ப்பு பழிச்சிருச்சோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் எந்த ஒரு படமும் 2 பேரும் சேர்ந்து நடிக்கவே இல்லைங்க. ஸோ அது ரொம்ப வருத்தமான விஷயம் சொல்லுவேன். இந்த படத்தில் உண்மையிலே எக்ஸாக்டாக பார்க்குறப்போ ரஷ்மிகா இருந்தா த கேர்ள் ஃப்ரெண்ட் வேற டைட்டில் படம் பேரு. ஸோ கண்டிப்பாக விஜய் தேவர்கொண்டா இருப்பான்னு நான் ஒரு மனசுல ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தேன். பட் இந்த படத்துல இல்லை, ஒஃபிஷியலாகவே இல்லை. ஸோ அது கொஞ்சம் ஒரு வருத்தமானது. விஜய் தேவர்கொண்டா இருந்திருந்தா படம் கண்டிப்பாக வேற லெவலில் போயிருக்கும். அது ஒரு முன்கூட்டியே ஒரு நம்பிக்கை வந்துருங்க, சரிங்களா? பட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல படம் போக போது எப்படி வருதுன்னு நம்ம காத்திருந்து பார்ப்போம். ஸோ இதை சொல்லிட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video and then signing off. I am Naveen. Take care. Bye.